எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நிமிஷம் கோட்டாவின் ஒரு மிக சிறிய ஹாஸ்டல் ரூமில் பல நாட்களா அப்பா அம்மா கிட்ட கூட பேசாம ஒரு பையன் சாப்பாடு பிடிக்கலனாலும் தன்னை தானே வருத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்கான். அண்ட் ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா, உங்க கையில இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சீட்டை அந்த மாணவன் தான் தட்டி பறிக்க போறான். ஏன்னா அவனுக்கு இது ஒரு வாழ்வியல் போராட்டம். ஆனா நமக்கோ வீட்டின் ஒரு ஓரத்துல நல்லா பாய விரிச்சோ பெட்டிலையோ படுத்து தூங்கலாம்ங்கிற மனச்சோர்வு மட்டும் தான் இருக்கு. பயண நேரத்தை மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்து படிக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். வெறும் கம்ஃபர்ட் ஜோனை மட்டுமே நீங்க நேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்க முடியாது. உங்களால வேணும்னா ஒரு ரிப்பீட்டரா அடுத்த வருஷம் மாற முடியும். உங்ககிட்ட ஸ்வீட்டா தேன் தடவிய வார்த்தைகளோட எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ வேணும்னா தயவு செஞ்சு இதை பார்க்காதீங்க. ஆனா கசப்பா இருந்தாலும் உண்மையை உறக்க சொல்லி இந்த வருஷமே உங்களை ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் வாங்க வைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி ஆசிரியர் வேணும்னா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கனவு பெருசு, அப்போ உழைப்பும் பெருசாகத்தான் இருக்கணும். லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. முதல்ல ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, வீட்டுல படிக்கக்கூடிய 95% மாணவர்களும் கண்டிப்பா தோக்குறாங்க, நீட் எக்ஸாம்ல தோக்குறாங்க அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவங்களுக்கு புத்தி இல்லாமையா? கிடையாது. ஸ்டடி மெட்டீரியல் இல்லாமையா? கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த என்விரான்மெண்ட் தான் காரணம். முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கும் உண்மை நிலவரத்தை பார்க்கலாம். கோச்சிங்ல ஒரு மாணவர் படிக்கிறாருன்னா அவரு கண்டிப்பா படிச்சே ஆகணும். பட் வீட்டில இருந்து படிக்கக்கூடியவங்க தன்னோட சொந்த வில் பவரோட மட்டும் தான் படிக்கிறாங்க. அந்த மன உறுதி அப்படிங்கிறது ஒரு பேட்டரி மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா இருந்தா அடுத்த நாள் குறையத்தான் செய்யும். அதையும் தாண்டி 3 முக்கியமான விஷயங்கள் இதை இன்னும் குறைக்கிறதுக்கு சாதகமா இருக்கு. அந்த 3 விஷயங்கள் என்னங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் காரணம், உங்க வீடு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம், போர்க்களம் அல்ல. யோசிச்சு பாருங்க, கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகக்கூடிய மாணவன் அவங்களோட ஸ்டடி ரூமுக்கு போய் உட்காருவாங்க. ஒரு வாத்தியார் வருவாரு, கதவை சாத்துவாரு, அவர் சொல்ற வரைக்கும் இவங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். இதைத்தான் ஃபோர்ஸ் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வீட்ல நீங்க தான் ஸ்டூடெண்ட், நீங்க தான் பிரின்சிபல், ஏன் நீங்க தான் உங்களையே கெடுக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனா இருப்பீங்க. அது மட்டுமா, ஒரு லெசனை படிப்பீங்க, டயர்டா இருக்கும், பக்கத்திலேயே பெட் இருக்கும், சரி ஒரு 10 நிமிஷம் தூங்கலான்னு நினைப்பீங்க. ஆனா அந்த 10 நிமிஷம் 2 மணி நேரமாக மாறும். நீங்க உங்க வில் பவர் கூட இங்க சண்டை போடல, சோம்பேறித்தனத்து கூட தான் சண்டை போடுறீங்க. அண்ட் உங்க சோம்பேறித்தனம் வெல்றதுனால மட்டும்தான் நீங்க சீக்கிரமா விட்டு கொடுக்குறீங்க. அண்ட் எஸ், அப்புறமா படிச்சுக்கலாம்னு சொல்ற ஃப்ரிக்ஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு. ரெண்டாவது காரணம், த ஐசோலேஷன் பபிள். நீங்க வீட்ல இருந்து படிக்கிற வரைக்கும் வெறும் கிணத்து தவளையாக மட்டும் தான் இருக்கீங்க. ஆமா, நீங்க வீட்ல தனியா படிக்கும்போ ஒரு டெஸ்ட்ல 500 மதிப்பெண் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே வீட்ல அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? பரவாயில்லையே, நல்லா படிக்கிறியேன்னு சொல்லுவாங்க. பட் இதுவே ஒரு கோச்சிங் சென்டர்ல நீங்க 500 எடுத்தா உங்களை விட அதிகமான மார்க் வாங்கினா 1000 பேர், ஏன் 100 பேராவது அங்க இருப்பாங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு பின்தங்கி இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு தெரியும், நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இல்ல, அதை எப்படி நீங்க ஒரு குவெஸ்சன்ல அப்ளை பண்றீங்க அண்ட் நீங்க எத்தனை பேரை விட முன் தங்கி இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான். மூணாவது கில்லர், உங்க கையில இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன். டிகன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நமக்கு தேவையான புஸ்தகங்களும் ரிசோர்ஸும் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ கையில போன் இருக்கிறதுனால 10,000 இல்ல லட்சக்கணக்கான ரிசோர்ஸ் நம்ம கையில இருக்கு. நீங்க ஒரு டிஜிட்டல் ஹோர்டரா மாறிட்டு இருக்கீங்க. வீடியோ, PDF லெக்சர், டெஸ்ட் சீரீஸ், 1 இல்ல 5ன்னு சொல்லி எக்கச்சக்கமான கண்டென்ட்டை குவிச்சு வச்சிருக்கீங்க. படிக்கிற நேரத்தை விட எப்படி படிக்கலான்னு பிளான் பண்ற நேரம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கு.
இதுல வேற யூடியூப்ல யாராச்சும் ஒருத்தங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டா போதும் அதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு உடனே உங்க பிளானை மாத்த வேண்டியது. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரே இடத்துல 100 அடி ஆழமா தோண்டாம 100 இடத்துல ஒரு அடின்னு வச்சு தோண்டிக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் பிஸி பட் நாட் ப்ரொடக்டிவ். சரி, இதுதானே இப்ப நான் சொன்னது தானே உண்மை நிலைமை. வலிக்குதா? வலிக்கணும். அப்பதான் நீங்க அந்த இடத்துல இருந்து அந்த டாப் 5% ஒருத்தரா மாறுவீங்க. அப்போ எப்படி மேம் அந்த 5% ஒருத்தரா மாறுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்டை நீங்க உருவாக்கணும். எப்பவுமே பெட்லயோ இல்ல பெட்ரூம்லயோ இருந்து படிக்காதீங்க. படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கிக்கோங்க. ஸ்டடி டேபிள் இல்லைனாலும் பரவாயில்லை, வெறும் செவர பிளாங்க் வாலை பார்த்து நீங்க உட்காருங்க. பெட் உங்க பக்கத்துல இருக்கவே கூடாது. ரெண்டாவது, விர்ச்சுவல் அக்கௌண்டன்சி. மேபி ஏதாவது ஒரு ஸ்டடி குரூப்ல கேமராவை ஆன் பண்ணி படிக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்ல நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய லைவ் செஷனுக்கு வந்து உட்கார்ந்து படிக்கிறதாக இருந்தாலும் சரி, அதை ரெகுலரா பண்ணுங்க. நீங்க உங்க மொபைலை எடுத்தா அது படிக்கிறதுக்காக மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். மற்றபடி தேவையில்லாம உபயோகப்படுத்தக்கூடாது. படுத்தக்கூடாதுங்கிற பிரஷர் உங்களுக்கு வேணும். ஸ்டெப் நம்பர் 3, ஒரே ஒரு டீச்சர், ஒரே ஒரு புக். இதை தாண்டி வேற எதையும் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. தைரியமா பிளைண்டா நம்புங்க. நமக்கு குறுக்கு வழி வேணா, அது உபயோகமும் படாது. கடைசியா ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் உங்களோட கழுத்துல ஸ்டெத்தஸ்கோப் வேணுமா இல்ல தோள்பட்டையில ஒரு ரிப்பீட்டர்ஸ் பேக் வேணுமா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. அண்ட் அந்த முடிவுங்கிறது நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்கிறதுல இல்ல, இப்போ இந்த நிமிஷம் இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. உங்க பாதை கடினமானது. உங்களுக்கு அந்த ஸ்டெத்தஸ்கோப் கண்டிப்பா வேணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல I am the 5%, I am the 5% அப்படின்னு கமெண்ட்டை போடுங்க. உண்மையாவே மனசுல மருத்துவர் கனவு உள்ளவங்க கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போங்க, போய் படிங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.